கிளவிக்கு. சரில. ஏய் புள்ள, எங்க தான் போனானோ தெரியல. இந்த கடைக்கு போயிட்டு வந்து சொன்னா போன இடம் வந்த இடம் இந்த வந்துடுறேன்னு ஓடனா எங்க போனானே தெரியலையே. வாங்க வாங்க ஐயா தோற, எங்க போயிட்டு வரியே? இந்த களவாணி பைய கூட சேராதன்னு சொன்னா அவன் கூட கூட்டம் கூட்டிக்கிட்டு அலையுதே. என்ன பேச்சு, இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி என்னையும் என் அக்காவையும் பிரிச்சிருக்கானவே. அவன் களவாணி பைய, அப்போ நீ யாரு? என்ன அதிர்ச்சில அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற? தியானமும் நெய்யா ஊத்திட்டீங்கடியா, இல்ல தியானமும் நெய்யா வாங்கி கொண்டு உன் மவளுக்கு கொடுக்கடியா? சொல்லு. ஒரு நாள் அது நெய்யின்னு ஒண்ணு இருக்கிறத என் கண்ணுல காட்டியிருப்பியா? சொல்லப்படியா இல்லையா? என் கண்ணுல காட்டியிருப்பியா? அட பாவி பேலே, நமக்குள்ள சண்டையில முட்டி விட பாக்குறான். ஏலே, இதையும் நீதான் சொன்னியா இல்ல இவனா கத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றானா? பாயிண்ட் யுவர் ஆனர், பாயிண்ட் யுவர் ஆனர். கத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ இதுல தெரிஞ்சுக்கிட்டு சொல்றானான்னு கேக்குறா. தெரியுதா? அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமாங்கறத இங்க நான் கோட் பண்றேன். இப்போ உண்மையை சொல்லு. தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னியே, அப்போ உண்மைதானே? நெய்யே எங்க? ஒரு நாளாவது என் கண்ணுல நெய்யை காட்டிருக்கியா? ஒரு பருப்பு குழம்பு இல்ல ஒரு சாம்பாடு வைக்கும்போது லேசா நெய்யை ஊற்றிருந்தா நானும் சந்தோஷப்பட்டுப்பேன். ஆனா இது வரைக்கும் நம்ம வீட்டுல நெய் புழங்குதுங்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லப்படியா இல்லையா? நான் நெய்யை ஊத்தி தின்னுட்டு உனக்கு தராம இருப்பனா? அன்னைக்கு உன் அத்தைக்காரி என்னமோ கை கால் விளங்கவே மாட்டுக்கு, கொஞ்சம் நெய்யை ஊத்தி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா. அதனால நெய்யை வாங்கி கொண்டு அவளுக்கு உருக்கி கொண்டு கொடுத்தேன். அது ஒரு குத்தமால? கை கால் விளங்காதவளுக்கு நெய்யை கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரா? எந்த டாக்டர்? அதிசயமான அடுக்கு. இது எங்க குடும்ப விஷயம். உன்கிட்ட யாரும் அண்ணாவி கேட்கல. உன் வேலையை பார்த்துட்டு போ. என் பேரனை தூண்டி விடுறதே நீதான். தூண்டி விடுறாவா? இல்லன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது கூடு இருக்கா? எந்த டாக்டர் கை கால் விளங்காட்டா நெய் ஊத்தி தின்னு சொல்லியிருப்பாரு? ஓவரா கொழுப்பு ஏறி போச்சு, அதனால எல்லாத்தையும் குறைக்கணும், போய் நடன்னு சொல்லியிருப்பாரு. இவளா உன்கிட்ட போய் சொல்லி வாங்கி தின்றுக்கணும், இல்ல நீயா எங்ககிட்ட போய் சொல்ற? எது உண்மை? சொல்லப்படியா இல்லையா? இல்ல, எனக்கு என்னன்னு தெரியும். டாக்டர் சொன்னாருன்னு அவ சொன்னா, அதனால நெய் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அது ஒரு குத்தமா? ஒரு நாள் வெண்ணெயை வாங்கி உருக்கி நானே நெய் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு இந்த பேச்சு பேசுவியா? நீ எல்லாம் ஒரு ஆச்சி. பேரன்னு ஒருத்தர் இருக்கானே, கொஞ்சோண்டு அவன் சாப்பிடுவானே விருப்பப்பட்டு, கொஞ்சம் வச்சுட்டு போகும்னு நினைச்சியா? எங்க தாத்தா கூட நான் பாம்பு கறி சாப்பிடலான்னு சாப்பிட ஆசைப்பட்டதும் உனக்கு வாங்கிட்டானே பேராண்டின்னு சொன்னாரு. ஆனா நீ ஒரு நெய்க்கு என்ன உடைச்சு வந்திருக்க? ஒத்தையில அதுவும் மடைச்சு கொண்டு உன் மவளுக்கு கொடுத்துருக்க. அதான் அவளுக்கு உடம்பு பூரா கொழுப்பா இருக்கு. இனிமே இவ கிட்ட என்ன பிரச்சனை? வாழ நம்ம போய் அந்த ஆச்சி கிட்ட சொல்லி எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் காசு கொடுத்து நேரடியா நெய்ய வாங்கிட்டு வந்து நம்ம ஊத்திச்சுமோ, அப்ப எடுக்கு அவளுக்கு. சரில. அட பாவி பே, ஏன் மேல கோச்சிக்கிட்டு இப்படி போறனே? அந்த பொண்ணு தாய்கிட்ட சொல்லி ஒரு பாட்டில நெய்ய வாங்கிட்டு வந்து கொடுப்போம்.